அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்புங்க. அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள கிரக நிலைகளினுடைய அமைப்புகளை பொறுத்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத அதை பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2024 வருடத்தினுடைய 12வது மாதம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் முக்கியமான கிரகங்களினுடைய முக்கிய பெயர்ச்சி கிரகங்களினுடைய நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் சாதகமான நிலைகள் உருவானாலும் சில விஷயங்களில் சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். கிரக அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை சில விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் மாற்றங்கள் அது நல்லவையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அந்த மாற்றங்கள் எவ்வாறு அமையப்பெறும், எந்தெந்த விஷயத்தில் அமையப்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்து அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதனால் கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா திருமண யோகம் தடைபட்டிருந்தது, சுபகாரிய நிகழ்வுகள் தடைபட்டிருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் உடனுக்குடன் நடைபெற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த வரன் இந்த சமயத்தில் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியாக புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் உருவானாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அது அதில் நீங்கள் எந்தவித பயமோ கவலையோ கொள்ள வேண்டாம். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாக செய்யும். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணாது. அதனால் நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது, திட்டமிட்டு செயலாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமாக இருங்க, பொறுமையாக கையாள பாருங்கள். அனைத்துமே நல்லபடியாக நடைபெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றங்களும் உண்டாகலாம். உழைப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்குங்க. பணவரத்து சில பேருக்கு தாமதப்படதான் செய்யும். அதே மாதிரி ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றி தரக்கூடிய வகையிலையும் இருக்க பெறலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் அகலும். அரசாங்க அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால சிலருக்கு மன வருத்தம் ஏற்படதாங்க செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறலாம். வீண் பிரச்சனைகளில் தலையிடாம ஒதுங்கி செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே போல உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனாலும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யறது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் எதிர்பாராத செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் நீடித்த அந்த தடை தாமதம் அப்படிங்கிறது இன்றைய காலத்திலையும் கொஞ்சம் நீடிக்கத்தாங்க செய்யும். அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். கொஞ்சம் தடை தாமதம் எப்படி ஏற்பட்டதோ அதே மாதிரி தான் ஏற்படும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. அதே மாதிரி வீண் பயம் இந்த காலகட்டத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வருங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் செல்வாங்க. எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. மனதில் தெம்பு உண்டாகும், மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுல தாமதங்கள் உருவாகலாம். கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவாங்க. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும் போது சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைய ஆரம்பிச்சிடும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுகொள்ளாம ஒதுங்கி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. பணவரத்து அதிகரித்து காணப்படும். கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதிர்பாராத செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும். அதனால செலவினங்களின் போது கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் தளராமல் சந்தித்து வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி பலருக்கும் பார்த்தீங்கன்னா கடின முயற்சி செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள் அனுபவ அறிவால் மிக எளிதாக முடித்தும் விடுவாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும். அதாவது ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்க பெறலாம். உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு உங்களுக்கு உருவாகுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகள் விலகும். வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகலாம். பணவரத்தும் திருப்தி தர வகையில் இருக்கும். மேலிடத்தில் இருந்து உங்களுடன் நல்ல அணுகுமுறை நீடிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. உடல் ஆரோக்கியம் பெறுங்க. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீங்க. பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதார நிலைமை மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்து முடிச்சிடுவீங்க. கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும். அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்க பெறும். நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மன துணிவு அதிகரித்து காணப்படும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கல்வியில முன்னேற்றம் காணப்படுங்க. அதே மாதிரி
உங்களுக்கு வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதிக முயற்சி செய்ய வேண்டியதாகவும் சிலருக்கு அமையலாம். பயணங்கள், திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு சில நேரங்களில் கோபத்தை உண்டு பண்ணும்படியாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக அனுசரித்து போங்க. லாபம் வந்து அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம்.